ஆடம் ரெய்னர்னு ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் 1899 அப்போ ஆஸ்திரியால பொறக்குறாரு. ஸ்டார்டிங்ல அவர் மத்த குழந்தைகள் மாதிரி நார்மலா தான் வளர்றாரு. பட் ஒரு டைமுக்கு மேல அவர் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்றாங்க. மத்த குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது இவரோட growth வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அவரோட 21வது வயதுல வந்துட்டு அவர் ஹைட் 4'8" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. which is considered dwarf. என்னதான் அவர் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஆவரேஜான ஹைட்ல இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு டுவார்ஃபிசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்துட்டு அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. இப்ப இருக்கிற சொசைட்டிலேயே வந்துட்டு ஒருத்தங்க மத்தவங்களோட குள்ளமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய புல்லிங் ஃபேஸ் பண்றாங்க. அப்ப 1900ஸ்ல எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். நிறைய பேர் அவரை புல்லி பண்ணிருக்காங்க. ஒரு டைம்ல ஆர்மிக்கு போய் சேரலான்னு போகும்போது கூட ஹைட் கம்மியா இருக்குது, உன்னை கூட்டிட்டு போறது எங்களுக்கு ஒரு லயபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது பிசிக்கலி கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருக்காரு. பட் திடீர்னு அவரோட ஏர்லி 20ஸ்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அவர் சடபுடன்னு வளர ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவரோட 32வது வயசுல அவர் 7 feet 2 inches போயிடுறாரு. ஒரு 10 வருஷத்துல அவரோட ஹைட் வந்துட்டு நியர்லி டபுளா மாறி இருக்கு. இதுக்கு காரணம் அவர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஒரு டியூமர். அது அவரோட growth ஹார்மோன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி அவரை நிறைய வளர வச்சிருக்கு. இந்த மாதிரி ரேப்பிடா வளர்றதுனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவருக்கு வந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை போச்சு, 2 காதுலையுமே வந்துட்டு ஹியரிங் கம்மியா இருக்கு. அவரோட ஸ்பைன் வளைஞ்சு கால்கள் வீக் ஆகி ஒரு டைமுக்கு மேல அவர் வந்துட்டு பெட் ரிட்டனாக தான் இருந்திருக்காரு. தென் ஃபைனலி 1950 அப்போ அவரோட 51வது வயதில் அவர் இறந்து போறாரு. இறந்து போகும்போது அவரோட ஹைட் வந்துட்டு 7 feet 8 inches. அந்த ஹைட் இருக்க ஹியூமன்ஸ் வந்துட்டு ஜெயண்டா கன்சிடர் பண்றாங்க. ஒரே மனுஷன் அவரோட ஒரே வாழ்நாளில் வந்துட்டு டுவார்ஃபாவும் இருந்திருக்காரு, ஜெயண்டாவும் இருந்திருக்காரு.